Hi students, in the week நம்ம பார்க்க போகிற chapter coordinate geometry. இதில் three parts இருக்குது. இதில் first part வந்து distance between two points. அதாவது ஒரு பிளேனில் ரெண்டு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இந்த கிராஃப் எடுத்துக்கோங்க. இந்த கிராஃபில் ரெண்டு பாயிண்ட் இருக்கு P and Q. இப்போ PQன்னு ரெண்டு பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த PQவில் Pங்கிற கோஆர்டினேட்ஸ் x1 y1, Qவோட கோஆர்டினேட்ஸ் x2 y2 அப்படின்னா இந்த Pக்கு Qக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. For example, இந்த x1 y1 வந்து 3, 2 இருக்குது. Q வந்து -1, -1 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல x2க்கு பதிலாக 3யும் x1க்கு பதிலாக x2க்கு பதிலாக -1ம் x1க்கு பதிலாக 3யும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி y2க்கு பதிலாக -1ம் y1க்கு பதிலாக 2வும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதை கால்குலேட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா Pக்கும் Qக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிடும். இந்த ஃபார்முலாக்கு பேர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. தட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் P and Q இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இது வந்து இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. ஒன்றில் இது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது x1 minus x2 y1 minus y2 கூட வச்சுக்கலாம். ஆன்சர் நம்மளோட ஆன்சர் வந்து மாறாது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 minus x2 the whole square ப்ளஸ் y1 minus y2 the whole square எடுத்துக்கிட்டாலும் சேம் ஆன்சர் தான் நமக்கு வரும். ஆன்சர் ஓன் சேஞ்ச், ஆன்சர் சேஞ்ச் ஆகாது. இது பேர் தான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இதுவே இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட்ஸ் 3, 2 -1, -1 இருந்துச்சு. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதுவே இதுக்கு பேர் ஆரிஜின் இல்லையா? இந்த டாட் இந்த எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்சஸும் மீட் ஆகிற பாயிண்ட்டுக்கு பேர் வந்து ஆரிஜின். இந்த ஆரிஜினோட கோஆர்டினேட்ஸ் என்ன? 0, 0. இந்த ஆரிஜின்லேருந்து எனி பாயிண்ட்டோட இருக்கிறக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு we have a simple formula, that is ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஏன் அப்படின்னா இந்த x1 y1ங்கிறது 0, இது 0வாக மாறிடும். அப்போ x2 minus 0 x2 ஸ்கொயர், y2 minus 0 y2 ஸ்கொயர். அப்போ x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர், அதாவது வெறும் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் மட்டும் வரும். ஆரிஜின்லேருந்து ஏதாவது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்படி பெருசாக போடாமல் சிம்பிளாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும் போட்டிங்கன்னாவே யூ வில் கெட் தி ஆன்சர். இப்போது இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை வச்சு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்க்க போகிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்டிங் டிஸ்டன்ஸ். அதாவது ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். அது சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஜியாமெட்ரிக் ஃபிகர்ஸ், அதாவது ஸ்கொயர், ராம்பஸ், ரெக்டாங்கிள், பேரலோகிராம், ட்ரையாங்கிள், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள். நம்மளுக்கு ஒரு இப்போ ஸ்கொயர், ராம்பஸ், ரெக்டாங்கிள், பேரலோகிராம் இதிலெல்லாம் வந்து 4 கோஆர்டினேட்ஸ் இருக்கும், 4 வெர்டிசஸ் இருக்கும். 4 சைடு இருக்கிறது இதெல்லாம் குவாட்ரிலேட்டரல்ஸ், 4 சைட்ஸ் இருக்கும். இதெல்லாமே ட்ரையாங்கிள்ஸ், 3 சைட்ஸ் இருக்கும். இதுக்கு உள்ள வெர்டிசஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. 4 வெர்டிசஸ் கொடுத்துருப்பாங்க. குவாட்ரிலேட்டரல்னால் ட்ரையாங்கிள்னால் 3 வெர்டிசஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபார்ம் ஆகிற அந்த கொடுத்துருக்கிற கோஆர்டினேட்ஸில் என்ன ஜியாமெட்ரிக் ஃபிகர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு கொலினியர் அண்ட் ஈக்விடிஸ்டன்ட். அதாவது கொலினியர் அப்படின்னு என்ன அப்படின்னா ஒரே லைனில் 3 பாயிண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த 3 பாயிண்ட்டையும் வந்து கொலினியர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லைனில் இருக்கிற சேம் லைனில் இருக்கிற 3 பாயிண்ட்டோ 4 பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ எத்தனை பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அதை கொலினியர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதை வச்சு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு கொலினியாரிட்டி கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு ஈக்விடிஸ்டன்ட்டுங்கிற கான்செப்ட் பார்ப்போம். ஈக்விடிஸ்டன்ட் அப்படின்னு என்னென்னா இப்போ 2 பாயிண்ட் இருக்குது, இன்னொரு தேர்டாக ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இந்த 2 பாயிண்ட்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த நடுவில் இருக்கிற கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு. இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ராப்ளம். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2,3 அண்ட் -1,3. அதாவது 2,3க்கும் -1,3க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள், we know the formula. Distance formula AB is equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. அப்போ x2 என்ன? -1 தான் x2. ஸோ -1 minus 2 the whole square plus y2 வந்து 3, y1 3. அப்போ y2 minus y1 னா 3 minus 3 the whole square. 3 minus 3 0, -1 minus 2 -3, -3 the whole square na, that is 9. Square root of 9 வந்து 3 units. For distance between 2,3 and -1,3 வந்து 3 units. Next, இதை பாருங்கள், இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிராஃப் இருக்கு. இந்த கிராஃபில் 1 2 3 -1 -2 -3 -1 -2 -3 1 2 3. இப்போ இந்த கிராஃபில் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணலாம். 2,3 2,3ங்கிறது எங்கே வரும்? எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 3 இங்கே இருக்குது இல்லையா? இப்போ இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட்டு -1,3னா -1 எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் 3 இங்கே இருக்குது பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இங்கேருந்து இங்கே 1, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே 1, இங்கேருந்து இங்கே 1 1 2 3, டோட்டலாக 3 யூனிட்ஸ். 1 2 3, இந்த 3 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 3 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் A and B 2,3 and -1,3 வந்து 3 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஷோ தட் த பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அது வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஜியாமெட்ரிக் ஃபிகர்ஸ். கொடுத்துருக்கிற வேர்டிசஸ் வந்து என்ன ஜியாமெட்ரிக் ஃபிகராக ஃபார்ம் ஆகுது, இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் ஜியாமெட்ரிக் ஃபிகர் கொடுத்து இது அந்த பர்டிகுலர் ஜியாமெட்ரிக் ஃபிகர் தான் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளமில் பாருங்கள், 4 வேர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் த பாயிண்ட்ஸ் 2,3 3,4 5,6 and 4,5 ஆர் த வேர்டிசஸ் ஆஃப் எ parallelogram. இந்த 4 இதையும் வச்சுட்டு parallelogram தான் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த 4 பாயிண்ட்ஸையும் ABCDன்னு எடுத்துக்குவோம். A 2,3, B 3,4, C 5,6, D வந்து 4,5. அது வந்து parallelogram நம்ம செக் பண்ணணும். நான் ஒரு parallelogram வரைஞ்சிக்கிட்டேன். 2,3 3,4 5,6 4,5. இப்போ parallelogram அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. parallelogramோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? parallelogramனா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், டயகனல்ஸ் நாட் ஈக்குவலாக இருக்கும். அதுவே ரெக்டாங்கிள் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் parallelogram மாதிரியே. ஆனால் ரெக்டாங்கிளில் டயகனல்ஸும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அந்த ரெண்டும் டிஃப்ரென்ஸ். ரெக்டாங்கிளுக்கும் parallelogramக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, parallelogramல டயகனல்ஸ் நாட் ஈக்குவலாக இருக்கும். டயகனல்ஸ் மீன்ஸ் இந்த கிராஸாக இருக்கிறது. டயகனல்ஸோட லென்த் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ரெக்டாங்கிளில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், டயகனல்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது நம்ம ஜியாமெட்ரிக் ஃபிகர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்கொயர் அப்படின்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், டயகனல்ஸ் ஆல்சோ ஈக்குவல். ஸோ ஸ்கொயரில் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் 2 டயகனல் இருக்கும் இல்லையா? ஸ்கொயர்னால் இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு 4 சைடு ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் இந்த டயகனல்ஸ் 2 டயகனல்ஸும் வந்து சேம் லென்த்தில் இருக்கும். இதுவே ராம்பஸ்னால் என்னென்னா எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும், ஆல் சைட்ஸும் ஆர் ஈக்குவல். ஆனால் டயகனல்ஸ் எப்படி இருக்கும்? நாட் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஒரு டயகனலும் இன்னொரு டயகனலும் வேறு வேறு மெஷர்மெண்ட்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள்னால் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி டயகனல்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இதே parallelogram இருந்துச்சுன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், டயகனல்ஸ் வந்து நாட் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் அப்படின்னா நார்மல் ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, சம் ஆஃப் லென்த் ஆஃப் எனி 2 sides இஸ் கிரேட்டர் தேன் த தேர்ட் சைட். அதாவது இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா ABC, இந்த ட்ரையாங்கிளில் இதோட லென்த்து இதோட லென்த் கண்டுபிடிக்கிறோம். இதில்
இனி 2 சைட்ஸை ஆட் பண்ணோம்னா தேர்டு சைடோட லென்த்தை விட அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐசோசலஸ் ட்ரையாங்கிள்னு என்னென்னா 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள்னால் 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் பைத்தாகரஸ் தியரம் வந்து நம்ம வெரிஃபை பண்ணலாம். அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஏபிசி அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரைட் ஆங்கிள் அட் ஏ. இப்போ இந்த ஏபியோட லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏபியோட லென்த் கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஏசியோட லென்த் கண்டுபிடிக்கணும். அப்புறம் பிசியோட லென்த்தும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு பைத்தாகரஸ் தியரம் வெரிஃபை பண்ணணும். பைத்தாகரஸ் தியரம் என்ன? த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த hypotenuse square is equal to remaining sides oda square oda sum, that is AB square plus AC square. BC square is equal to AB square plus AC square. இந்த கண்டிஷன் வெரிஃபை ஆச்சு அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எல்லா வேர்டிசஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளமில் பாருங்கள், இந்த ப்ராப்ளமில் 4 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. 2,3, 3,4, 5,6 அண்ட் 4,5ன்னு 4 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 வெர்டிசஸ்மே வந்து பேரலோகிராம் ஃபார்ம் பண்ணுதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறமா டிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். 2 ஈக்குவலான்னு செக் பண்ணணும். அதே மாதிரி பிசியோடதும் ஏடியோடதும் ஈக்குவலாக இருக்கணும்னு செக் பண்ணணும். ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி இந்த 2 டயக்னல்ஸையும் கால்குலேட் பண்ணணும். இந்த 2 டயக்னல்ஸும் நாட் ஈக்குவலாக இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வெரிஃபை ஆச்சு அப்படின்னா அது வந்து பேரலோகிராம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாவே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஒரு வெர்டிசஸ்க்கும் நெக்ஸ்ட் வெர்டிசஸ்க்கும் உள்ள டிஸ்டன்சஸை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஏபி என்ன? ஏபி அப்படின்னா இந்த ஏபியில் இது x1 y1 இது x2 y2ன்னு வச்சுக்கணும். இது x1 y1 இது x2 y2ன்னு வச்சுக்கிட்டு நம்ம ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். பாருங்கள், x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர், அதாவது 3 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் √2 யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு பிசி பாருங்கள், பிசிக்குள்ள மாதிரினா பிஏயும் சிஏயும் மட்டும் எடுத்துக்கணும். பிசி எடுத்துக்கிட்டு அதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போடணும். 5 மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6 மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு சிடி எடுத்துக்கிட்டோன்னா 4 மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர், மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு √2 யூனிட்ஸ். அடுத்தது டிஏ அது என்ன? 2 minus 4 the whole square plus 3 minus 5 the whole square, that is also √8 units. இப்போ பாருங்கள், ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல், √2 √2 √8 √8 ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ இது கண்டிப்பாக ஒன்றா ரெக்டாங்கிளாக இருக்கணும், இல்லாட்டி பேரலோகிராமாக இருக்கணும். அப்போ இது வந்து பேரலோகிராம்னு வெரிஃபை பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? இந்த 2 டயக்னல்ஸ் வந்து நாட் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு ஏசி கண்டுபிடிக்கணும். ஏக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஏக்கும் சிக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஏவையும் சியையும் எடுத்துக்கிட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6 மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர், அது வந்து √18 யூனிட்ஸ். அதே மாதிரி பிடிக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா √2 யூனிட்ஸ் கிடைக்கும். அப்போ இது √18 யூனிட்ஸ், இது √2 யூனிட்ஸ். டயக்னல்ஸ் எப்படி இருக்குது? நாட் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும்? பேரலோகிராமாக தான் இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல், டயக்னல்ஸ் நாட் ஈக்குவல், so it will be a parallelogram. Next problem பாருங்க, check whether 5, -2, 6, 4, 7, -2 are vertices of an isosceles triangle. 3 vertices கொடுத்துருக்காங்க. 3 verticesனாலே கண்டிப்பாக ஒரு ட்ரையாங்கிளாக தான் இருக்கணும். அது ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிளான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிளான்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்ன? 2 sides will be equal, 2 சைடு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ நம்ம அதை வந்து நான் வந்து PQ and R அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் 3 வெர்டிசஸையும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிக்கு கியூக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன இதாக இருந்தாலும் ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. PQR. இப்போ பிக்கு கியூக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்.
க்யூக்கும் ஆர்க்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆர்க்கும் பீக்குள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 3 டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிச்சிட்டு எனி 2 டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ ஃபஸ்ட்டு PQ கண்டுபிடிங்க. PQனா PQ மட்டும் எடுத்துக்கிட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். 6 minus 5 the whole square plus 4 minus of minus 2 the whole square. So 1 square plus 6 square, that is a root of 1 plus 36, root 37 units. Next QR. QR பாருங்க, square root of QR எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணணும். 7 minus 6 the whole square plus minus 2 minus 4 the whole square. அப்போ 1 square plus 36 வந்து root 37 units. இப்போ ரெண்டு சைடு வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தாவே ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஏன்னா தேர்டு சைடு ரூட் 37 யூனிட்ஸே வந்துச்சுன்னா அது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஆயிரும். அதனால் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்ததுனால நம்ம தேர்டு ஸ்டெப்பு போடணும் கண்டிப்பாக. இப்போ தேர்டு ஸ்டெப்பில் பாருங்கள், ஆர்க்கும் பீக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. 7 minus 5 the whole square plus minus 2 plus 2 the whole square. அப்போது இது வந்து ரூட் ஆஃப் minus 2 the whole square, that is 2 யூனிட்ஸ்னு வருது. இப்போ இந்த ரெண்டு மட்டும்தான் ஈக்குவல், இது வந்து நாட் ஈக்குவல். ஸோ இட் வில் பி an isosceles triangle. PQ is equal to QR, so it is an isosceles triangle. Next problem பாருங்க, name the type of quadrilateral formed and give reason. இந்த 4 vertices வச்சு ஃபார்ம் ஆகிற quadrilateral என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு we have to mention the reason. பாருங்க, A -1, -2, B எடுத்துக்கிட்டேன் 1, 0, C -1, 2, D வந்து -3, 0. இப்போ ஏக்கும் பிக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி குவாட்ரிலேட்ரல் என்ன ஜியாமெட்ரிக் ஃபிகர் ப்ராப்ளம் வந்தாவே அந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு எல்லா டிஸ்டன்ஸையும் கால்குலேட் பண்ணிக்கணும். அப்போ இந்த நான் டயக்ராம் வரைஞ்சிட்டு ABCD, இப்போ AB கண்டுபிடிக்கணும், CD கண்டுபிடிக்கணும், BC கண்டுபிடிக்கணும், CD கண்டுபிடிக்கணும், DA கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ACயும் BDயும் கண்டுபிடிக்கணும். AC BDயும் கண்டுபிடிக்கணும், டயக்னல்ஸும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏபினா ஏபி எடுத்துக்கிட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இப்போ ரூட் 8 யூனிட்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பிசிக்கும் பிசி எடுத்துக்கிட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ரூட் 8 யூனிட்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சிஐயும் டிஐயும் எடுத்துக்கிட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணால் ரூட் 8 யூனிட்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு டிக்கும் ஏக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் ரூட் 8 யூனிட்ஸ் தான் கிடச்சிருக்கு. இப்போ 4 sides are equal. 4 sides are equal அப்படின்னாவே கண்டிப்பாக என்னமா இருக்கணும், ஒன்று ஸ்கொயராக இருக்கணும், இல்லாட்டி ராம்பஸாக இருக்கணும். அப்போ ஸ்கொயராக ராம்பஸான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, வித் த ஹெல்ப் ஆஃப் டயக்னல்ஸ். டயக்னல்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஸ்கொயர், நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ராம்பஸ். இப்போ டயக்னல்ஸ்னு என்ன, ஏசியோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுங்கள். அது வந்து 4 யூனிட்ஸ்னு வந்திருக்கு. அதாவது ஏவையும் சிஐயும் எடுத்துக்கிட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அடுத்தது பிடி எடுத்துக்கிட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா 4 யூனிட்ஸ் வந்திருக்கு. அப்போ டயக்னல்ஸே எப்படி இருக்குது, 4 யூனிட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ டயக்னல்ஸ் ஆல்சோ ஈக்குவல், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், டயக்னல்ஸ் ஆல்சோ ஈக்குவல். ஸோ இட் வில் பி அ ஸ்கொயர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஒய் ஃபார் விச் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் P and Q is 10 யூனிட்ஸ். அதாவது PQன்னு 2 பாயிண்ட் இருக்குது. இந்த PQ 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை இப்போ அவங்களே கொடுத்துட்டாங்க. இட் இஸ் கிவன் தட் 10 யூனிட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்படி 10 யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த Qவில் இருக்கிற கோஆர்டினேட்டோட Y என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த Yயோட வேல்யூ we have to find. So what is given, PQ is equal to 10 units. இப்போ PQக்கு என்ன ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 தான் whole square. அப்போ x2ங்கிறது என்ன, 10 minus 2 the whole square plus y minus of minus 3 plus 3 ஆயிரும், y plus 3 the whole square, that is equal to 10 units. இப்போ 10 minus 2 எவ்வளோ, 8 square 64 plus y plus 3 the whole square. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் இந்த சைடு வந்துச்சுன்னா ஸ்கொயராக மாறிடும். ஸோ 10 square is 100, 64 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -64. இந்த y plus 3 the whole square வந்து a plus b the whole square ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ y square plus 9 plus 6y. இது எல்லாம் இந்த ஆப்போசிட் சைட் கொண்டு பண்ணிங்கன்னா y square plus 6y minus 27 is equal to 0ன்னு we will get the quadratic equation. இப்போ இந்த quadratic equation சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா yயோட வேல்யூஸ் கிடச்சிடும். பாருங்கள், 1 into -27 -27, இங்கே வந்து 6 வரணும். அதாவது மல்டிப்ளை பண்ண 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் -27, ஆட் பண்ணால் 6 வரணும்னா 3 and 9.
So y minus 3 and y plus 9 is equal to 0. So y is equal to 3 or minus 9. Y oda value it may be 3 or minus 9. 3 இருந்தாலும் minus 9 இருந்தாலும் same answer. Next problem. Show that minus 3, 5, 3, 1, 0, 3 are collinear points. Collinear points prove பண்ணணும். இந்த மூணுமே ஒரே லைனில் தான் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ இந்த மூணுமே ஒரே லைன், இந்த பாயிண்ட்ஸ் அதாவது கொலினியர்னு என்ன அப்படின்னா ஒரே லைனில் எல்லா பாயிண்ட்ஸும் இருந்துச்சுன்னா அதை கொலினியர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கிட்டு சின்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும், சிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும், ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா இந்த டோட்டல் லென்த் கிடச்சிச்சின்னா திஸ் வில் பி அ கொலினியர் பாயிண்ட்னு மீனிங். லிசன், ஏக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறோம், நெக்ஸ்ட்டு சிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறோம், அடுத்தது ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறோம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் ஆன்சர் கிடச்சிச்சின்னா இட் வில் பி அ கொலினியர் பாயிண்ட்ஸ். பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏபி கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஏபி எடுத்துக்கிட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 2 × √3 யூனிட்ஸ், √13 யூனிட்ஸ். பிசி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட். நெக்ஸ்ட் பிசி என்ன, பிஏயும் சிஏயும் எடுத்துக்கிட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா √13 யூனிட்ஸ் வருது. அதே மாதிரி சிஏயும் ஏவையும் எடுத்துக்கிட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணால் √13 யூனிட்ஸ் வருது. பாருங்கள், இந்த ரெண்டு பிசிஏயும் பிசிசிஏ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் √13 + √13 2√13 வந்துருச்சு. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. இப்போ ரெண்டு டிஸ்டன்ஸை ஆட் பண்ணி டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்துச்சுனாவே தட் வில் பி கொலினியர் பாயிண்ட்ஸ். அதெல்லாம் வந்து கொலினியர் பாயிண்ட்ஸ்னு ப்ரூவ் பண்ணிடலாம். கொலினியர் பாயிண்ட்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் மெத்தடும் இருக்குது. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடில் ப்ரூவ் பண்ணணும்.